பிரைஸ் தி லார்ட். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்றும், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்றும் வேதத்துல பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இது 100% உண்மை. பார்க்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். இதுல ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு சாராள் கொடுமை செய்வாங்க. ஆகார் தன் கர்ப்பமான உடனே சாராளை கொஞ்சம் அற்பமா ட்ரீட் பண்ணுவாங்க. இதை பார்த்தோடனே சாராள் அவங்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது முதலாவது அவங்க ஆகாருக்கு செஞ்ச தீமை. அடுத்தது 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, இஸ்மவேல் என்கின்ற அந்த ஆகாரின் பிள்ளை, ஆபிரகாமுக்கு ஆகார் பெற்ற இஸ்மவேல் என்கிற பிள்ளை சாராளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சாராளுக்கு கோபம் அதிகமாகி இந்த அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணின் பிள்ளையும் புறம்பே அகற்றும், அதாவது வீட்டை விட்டு துரத்திருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க செஞ்ச 2வது தீமை. அப்படி அவங்க செஞ்சது நிமித்தம் ஆகார் பெயர்ஷெபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிவாங்க. இவங்க தீமை செஞ்சது அப்படியே நிறுத்தப்பட்டுருச்சா? இல்லை. அந்த தீமையோட பின்விளைவு என்ன தெரியுமா? யாத்ராமத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிவாங்க. அது மட்டும் இல்லை, எகிப்திலிருந்து வந்த பெண் தான் இந்த ஆகார். எகிப்தின் நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டு பெண்ணா சாராள் அடிமை பெண்ணாய் வைத்திருந்தாங்களோ அதே நாட்டிற்கு தான் பெற்ற பிள்ளை மூலமாய் வந்த சந்ததிகள் அடிமைகளாய் போய் அமர்ந்து அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க செஞ்சது சாதாரணமான காரியமாய் அவர்களுக்கு தெரிஞ்சது. ஒரே ஒரு நபருக்கு செஞ்ச தீமை தான். ஒரே ஒரு நபருக்கு செஞ்ச தீமை, ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு செஞ்ச தீமை தான். ஆனால் அது அறுக்கும்போது எவ்வளவு பெரிய காரியமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு சாதாரணமாக 2 மனிதர்கள் என்று நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அதோடைய விளைவு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் அந்த வேதனையை, அது நிமித்தம் வருகின்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாய் ஆயிடுச்சு. எனவே நாம எப்பவுமே மற்றவங்களுக்கு தீமை செய்யற நபராம் மாறிடக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய கோபத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு தீமை செஞ்சிட்டோம். அவர்கள் நம் நிமித்தம் அழுது கண்ணீர் வடித்து அலைந்து ஒரு நிலையற்ற வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்கன்னா நம்முடைய சந்ததிக்கு அகோரமான நிலைமை ஏற்படும். ரொம்பவும் ஜாக்கிரதையா இருங்க.